மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே இந்த காலையில் கடவுளோடு என்ற இந்த காலை ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கும் இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு அற்புதமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திருப்பிக் கொள்வோம். யோவான் 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, பொதுவா நாம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபத்தை முடிப்பது பொதுவாக வழக்கம் இல்லையா சபைகள்ல. ஆனால் அப்படி ஜெபிப்பது ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை, எப்போதும் ஜெபம் பண்ணும்போது தான் இப்படி தானே முடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இல்லை, ஏதோ அப்படி கேட்கறதுனால ஏதோ ஒரு ஜீபூம்பா மாதிரி ஏதோ ஒன்று நடந்துடும், அது ஒரு மந்திர சொல் மாதிரி இயேசுவின் நாமம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. பாருங்க, அப்படியும் கிடையாது. ஆனால் இது பொதுவாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது எனக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு பழக்கம் அது. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக நம்ம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்னு சொல்லும்போது எப்படி அதை முடிச்சிடும்னா, நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணி சொல்லிட்டு கடைசியில் டக்குன்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு முடிச்சிருவோம். பாருங்க, அந்த மாதிரி முடிக்கிறதுனால எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு கிடையாது. கடமைக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்டா, இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டா ஜபத்துக்கு பதில் வந்துடும் அப்படின்ற அர்த்தத்துல வேதம் என்ன செய்யல, ஒரு மேஜிக் வார்த்தை மாதிரி சொல்லலாம். ஜி பூம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசுவின் நாமத்தில் அப்படின்னா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லல. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியமா நான் கூட சில நேரம் நினைச்சிருக்கேன், ஒருவேளை அப்படியே தான் நடந்துரும் அப்படின்னு. பாருங்க, நான் அப்படி வேதம் என்ன செய்யல சொல்லல. ஒரு காரியத்தை நாம் இதில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் இந்த வசனத்தில் அவர் என்ன செய்கிறார், நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு, நாம எதை கேட்டாலும் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்துருவார். நம்ம எதை கேட்டாலும் இயேசு நாமத்தில் கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன அர்த்தத்தில் இதை சொல்றாரு, சும்மா வாயில இயேசு நாமத்தில் சொல்லிட்டு போற அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் பைபிள் ஸ்டடியில விசுவாசத்தை குறித்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த விசுவாசம் பாருங்க உலகத்தையே ஜெயிக்குமா. அதே போலதான் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு நாம் கேட்கும் போது அந்த நாமத்தினால கேட்கிற எதுவும் பிதாவாகிய தேவனால் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. வெறும் மந்திர வார்த்தை மாதிரி சொல்றதுனால என்ன செய்யறது இல்லை, கொடுக்கப்படுறது இல்லை. இது எப்படி நடக்குது பாருங்க, இயேசுவை நாம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, சுவிசேஷத்தை யாரோ ஒரு நமக்கு சொல்லி இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி ஒரு உண்மையான அந்த விசுவாசத்தோடு அவரிடத்துல நாம் ஜெபித்தோம். வேதம் சொல்லுது ரோமர் 10:13, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் நோக்கி கூப்பிடுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப அதே போலதான் நாம் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு, எப்படி இயேசுவின் நாமத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், இவர் தான் எனக்காக மரித்தார், இந்த நாமமே அல்லாமல் நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லை, என்னுடைய பாவ பரிகாரி இவர் தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா. அப்போ ஒரு விசுவாசம் இருந்தது இல்லையா, அந்த விசுவாசத்தோடு நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், அந்த நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும் என்று என்ன செய்கிறது வேதம் சொல்லுகிறது. அதனால பாத்தீங்கன்னா நான் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது எப்படி முடிக்கிறேன், ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். ஏன், அவர் நம்முடைய இரட்சகர், அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆளுகிற கர்த்தர், நம்மை ஆளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை உணர்கிறேன். நான் சொல்லும் போதெல்லாம் அப்படிதான் யோசிக்கிறேன். பாருங்க, இந்த ஜபத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பிரசங்கர் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அவருடைய பிரசங்கத்தை அதிகமாக கேட்க என்ன சொல்றாரு அவரு, நான் ஜபம் சொல்லும் போது பொதுவா ஒரு இடத்துல போய் எங்கேயோ போய் ஒரு ஜப கூட்டத்தை அட்டன் பண்றது, ஒரு ஜப கூட்டத்துக்கு போய் ஜபம் பண்றது அப்படிதான் பொதுவா வழக்கமா இருக்கு இல்லையா. அப்ப அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஐ எம் நாட்
கோயிங் டு எ ப்ரேயர் மீட்டிங், ஐ ஆம் எ ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்றாரு? நான் ஒரு ஜப கூட்டத்துக்கு போய் அங்க ஜெபிக்கிறதில்ல, நானே ஒரு ஜப கூட்டம் மாதிரி இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே இயேசுவின் நாமத்தில் இங்க காரியங்கள் மாற வேண்டும். இயேசுவே இந்த சூழ்நிலையில், இந்த குடும்பத்தில், இந்த பிரச்சனையின் மத்தியில, என்னுடைய வாழ்வின் குறைவின் மத்தியில ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கிறேன். இயேசுவே நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆண்டவராய் இரும் அப்படின்னு சொல்றேன். பரலோக ராஜ்யத்துல இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ற, இயேசுவின் நாமத்தில் இந்த காரியங்கள் மாறுவதாக என்று சொல்லுகிறேன் அப்படி சொல்றாரு. பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க, அந்த ஒரு உணர்வோடு சொல்லி பாருங்க, காரியங்கள் மாறும். அந்த அர்த்தத்துல தான் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது? ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு அதை உணர்ந்து சொல்லும்போது என்ன நடக்குது? கல்வாரி சிலுவையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நாம் நன்றாக இருக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும், சவால்களையும், பாவ சோதனைகளையும், சாபங்களையும் ஜெயித்து முன்னேறும்படியாக அவர் அங்கே பாவமாகி இருக்கிறார், சாபமாகி இருக்கிறார். அதற்கு தேவையான விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் பேரை யூஸ் பண்றோம்? அவர் தான் எல்லாத்துக்கும் விலை கொடுத்திருக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். நீ ஒரு நபர் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. அப்போ அவர் சொல்றாரு, அந்த கடையில் போப்பா, அந்த கடையில் நான் பே பண்ணிடுறேன் உனக்கு, அந்த கடையில் போய் என் பேரை சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் அந்த கடைக்கு போறீங்க, ட்ரெஸ் வாங்க அந்த கடைக்கு போறீங்க. இப்போ அந்த கடையில் போய் நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் பேரை சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்காக இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்காரு? பணம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போ உங்களுக்காக பணம் கொடுத்து அவருடைய பேரை அந்த கடையில் போய் சொன்ன உடனே என்ன நடக்குது? உடனே அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? அவங்க பணம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே. அங்க அவருடைய பேரை நீங்க பயன்படுத்துறீங்க. நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, நித்தியமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா விலை கிரயத்தையும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், வாய்க்க பண்ணுகிறார். கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பாருங்க, அதனாலதான் இயேசு ரொம்ப தைரியமா சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்துல நீங்க தேவனிடத்துல கேட்கும் போதெல்லாம் என்னன்னு சொல்றாரு? மெய்யாகவே உங்களுக்கு அது கொடுக்கப்படும். கண்டிப்பா நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வியாதி சுகமாகவும் கேட்குறீங்க, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கலாம்? என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். பாருங்க, அதுக்கான வேலையை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குது? இயேசுவின் நாமத்தில் அதை கேட்கும் போது சுகம் உங்களுடையதாக மாறுகிறது. அவரை ஏற்கனவே அதை கொடுத்துட்டார். பாருங்க, நம்ம இப்போ கேட்கும் போது அவர் கொடுக்கறது இல்லை, அதற்கான விலையை ஏற்கனவே கொடுத்துட்டார். நான் சொன்னாலே உதாரணத்துக்கு, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்றாரு, நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த கடையில் அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா? அதே போல நாம பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பேமெண்ட்டையும், பணத்தையும், கிரயத்தையும் அவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து தீர்த்து விட்டார். இப்ப நம்ம வேலை என்னங்க? அவருடைய நாமத்தை தைரியமாய் பயன்படுத்த வேண்டும். இவருடைய நாமம் இல்லாம வேற எந்த நாமத்துல கேட்டாலும் என்ன செய்யாது? கிடைக்காது. பேதுரு சொல்லுகிறார், இவருடைய நாமமே அல்லாமல் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க இந்த பூமியில, வானத்திலும் பூமியிலும் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றார். வேற எந்த நாமத்திலையும் வேற எந்த பெயர்லையும் நம்ம என்ன செய்ய முடியாதான்? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, ரொம்ப இந்த வியாதி திரும்ப திரும்ப வருகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, தொல்லையா இருக்குன்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் அந்த சுகத்தை என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் தான் சுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாருங்க, ஒரு பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நடக்கிற காரியத்தை நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம், யாத்திராகமம் 12:13 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும்,
அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. நான் சொல்லுகிறேன், வெறும் ஆட்டுக்குட்டி இல்ல, தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டியே நமக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயங்களிலேயே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாமத்தில், அந்த இயேசுவின் ரத்தத்தில் நீங்க வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகிறது. எதுவும், எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க எங்க ஊர்ல அப்படின்வாங்க. பாருங்க, நான் சொல்றேன், உங்க குடும்பத்தின் நல்ல பெயர் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்க அப்பா அம்மா அவங்க சம்பாதிச்சு வச்ச நல்ல பெயர் மட்டும் உங்களை என்ன செஞ்சிட முடியாது, காப்பாற்றிட முடியாது. பாருங்க, அதெல்லாம் அப்படிலாம் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லது. அது கூட கடவுளுடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது நம்மை காப்பாற்றி விட முடியாது. இயேசுவின் பெயர், இயேசுவின் நாமம் நம்மை காப்பாற்ற முடியும், நம்மை சுகமாக்க முடியும், நம்மை பலப்படுத்த முடியும், நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்மை உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். ஏன்னா நம்மளை உயர்த்துறதுக்கு இவருடைய நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல இயேசு நாமத்தை கொடுத்து பவுல் ஒன்று எழுதுறாரு. பாருங்க, இயேசு நமக்காக என்ன செய்தாரு? இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? சொல்றாரு. பிலிப்பியர் 2:6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்மை போல மனுஷனானார், மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொல்றார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினாராம் பிதாவாகிய தேவன். அவர் வந்தது எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக. பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமம் பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானம் பூமி, பூமிக்கு கீழே எல்லா இடங்களிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் நம்மை ரட்சிக்க முடியும். இந்த நாமத்தை குறித்து சொல்லும் போது எபிரேய மொழியில யெஷுவா அப்படின்னு சொல்றோம், தமிழ்ல நம்ம இயேசு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிப்பு. தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர். மத்தேயுவில் எழுதும்போது, ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்றாரு? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மனிதனுக்குள். பாருங்க, தேவன் மனு குலத்திற்குள் வருகிறார், அதான் இம்மானுவேல். பாருங்க, அப்போ நான் சொல்றேன், அந்த தேவன் ஏல் என்கிற, ஏலோகிம் என்கிற, யெஷுவா என்கிற தேவன் நமக்குள்ளாக வந்தார். பாருங்க, அதான் நம்ம கிறிஸ்துமஸ் இந்த மாதத்துல என்ன செய்ய போறோம்? கொண்டாட போகிறோம். கொண்டாடும் போது கொஞ்சம் கவனிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, இவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். அந்த ரட்சிப்புன்னு சொன்னோம் இல்லையா, நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் இறங்கி வந்து விட்டார். அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, வெற்றி வாழ்வு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் பலவித அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இருக்கிறது, நம்முடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிற செழிப்பு அடங்கி இருக்கிறது, ஒரு குறைவில்லாத வாழ்க்கை இருக்கிறது. இது எல்லாமே ரட்சிப்பில் அடங்கி இருக்கிறது, எல்லா நன்மையும் அடங்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றது போல, நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ன்றார் இல்லையா? அந்த பின்தொடர்கிற நன்மையும் கிருபையும் இந்த ரட்சிப்பில் அடங்கி இருக்கிறது. இந்த ரட்சிப்பு எங்க அடங்கி இருக்கிறது? இயேசுவின் நாமத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் இப்பெல்லாம் பாருங்க, அதனால ஜெபிக்கும் போது சின்ன ஜெபம் பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, இந்த இயேசுவின் நாமத்தை பெரிதாய் எண்ணுகிறேன்.
என்னை ரட்சித்த நாமம் இது. இந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்ட போது நான் ரட்சிக்கப்பட்டேன். எதுல இருந்துங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம பாடுறது போல நித்திய நரகத்திலிருந்தே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரட்சிப்பை நாம ஏற்கனவே பெற்றிருப்போம் என்றால், இது மகா பெரிய ரட்சிப்பு என்று எதிரே ஆசிரியர் எழுதுகிறார் பாருங்க. அதிலிருந்தே நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனையில இருந்து ரட்சிக்கப்பட இந்த நாமத்தினால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நிச்சயமா முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையில இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும், விடுதலையாக முடியும். தவறான பழக்கங்களிலிருந்து நிச்சயமாய் விடுதலையாக முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் குறைவுகளிலிருந்து மேலான நிலைக்கு வர முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இயேசுவின் நாமம் உங்களை அதிலிருந்து விடுவிக்கும், ஒரு புதிய வழியை உங்களுக்காய் திறக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னாலே புதிய வழி திறக்கும். பாருங்க, இப்ப என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க வேண்டும். நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலுவையில விலைக்கரையத்தை செய்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறீங்கன்றதுனால இயேசுவின் நாமத்துல அவர் கேட்கறதுனால எல்லாம் கொடுக்கல. இயேசு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டாரு. பிலிப்பியர்ல வாசனம் இல்லையா? அவர் முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்கு தாழ்த்தினாரு? எதுக்கு? இவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்துக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் பிதாவாகிய தேவன் ஏன் கொடுத்தாரு? பாருங்க, இந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும்படியாக. ஒரு நாள் உலகத்தில் எல்லாருமே இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட போகிறார்கள். இன்றைக்கு இந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம், வல்லமை, உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவின் நாமத்துக்குள் இருக்கிற ரட்சிப்பு, சுகம், பலன், நன்மை, விடுதலை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்ப என்ன செய்யுங்க? இப்பவே ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க எதிலிருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்களை ரட்சித்திருக்கிற அந்த இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் ஜெயிப்பீர்கள், முன்னேறுவீர்கள். இரண்டால் ஜெயத்தை கொடுக்கிற நாமம் இந்த இயேசு நாமத்துல தான் நமக்கு லட்சியம் இருக்குது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லா இடத்துலயும் என்ன இருக்குதான்? வெற்றி இருக்குதான். வெற்றி நம்ம பெறும்போதே ஏன் அவர் வெற்றி கொடுக்கிறார் தெரியுமா? வெற்றி, நீங்க ஒரு காரியத்தை ஜெயித்து வெற்றி பெறும்போதே இயேசுவின் நாமத்தின் வாசனை அப்படியே சென்ட் அடிச்ச மாதிரி வீசுதான். அது அவருக்கு மகிமை உண்டாகுப்பார். நம்மளை வேற யாரும் அதுல இருந்து காப்பாற்ற முடியல. ஒரு தவறான காரியத்துல இருந்து, நம்முடைய பாவ வாழ்க்கையில இருந்து, நம்முடைய குறைவுகள்ல இருந்து நம்ம வேற யாரும் மீட்டெடுக்க முடியல. இந்த இயேசுவின் நாமம் நம்ம மீட்டெடுக்கிறது. அப்ப என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே நாம சொல்லாமலே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிரசங்கிக்கப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வீசப்படுகிறதா. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக, உங்கள் வேலையின் மூலமாக, நீங்கள் முன்னேறுவதன் மூலமாக, ஒரு காரியத்திலிருந்து விடுதலை ஆவதன் மூலமாக இயேசுவின் நாமம் அப்படியே மனம் போல வீசப்படும். அதில் அவருக்கு மகிமை உண்டாகிறது. ஆகவே அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். அது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். கேட்டதெல்லாம் கிடைக்குமாங்க? கண்டிப்பா கிடைக்கும். சொல்றாரு பாருங்க, எங்களால் 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள், இவருக்குள்ள எல்லாமே நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப நீங்க தேவனிடத்துல போய், பிதாவாகிய தேவனிடத்துல இயேசுவின் நாமத்தில் என்னை ரட்சித்த என் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லும் போதே ஆம் கிராண்டட் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. ஆகவே என்ன செய்யுங்க? தைரியமா போய் இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் கேளுங்கள். கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்கிற உறுதியோடு கேளுங்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயித்து வாழுங்கள். அதிலே அவர் என்ன செய்கிறார்?
மகிமைப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாம். இப்பவே ஆரம்பிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, இடத்துல கேளுங்கள். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரும் எங்களை ரட்சித்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை குறித்த அற்புதமான சத்தியத்தை கேட்டோம். நீர்தான் சொல்லியிருக்கிறீர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தில் நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே நன்மைகளும் கிருபையும் பின்தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். குறைவிலிருந்து தாழ்ச்சியிலிருந்து ஒரு மேலான நிலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்திலே நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, என்னவெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அதெல்லாம் வாய்ப்பதாக. தொழிலிலே இயேசுவின் நாமத்தில் முன்னேற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, லாபம் உண்டாவதாக. குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. தவறான பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் ஜெயமும் வாழ்வும் உண்டாவதாக. அப்படி நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நீ கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் எங்கள் சூழ்நிலையின் மத்தியிலே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த, இயேசுவின் நாமத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்தட்டும், புரிந்து கொள்ளட்டும், மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.